Hello friends, welcome to Shika's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மக்கான கிரேவி. ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியானது. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது ரொம்பவும் சுலபமா வீட்லயே ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்கானானா தமிழ்ல என்னன்னா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. எப்படி சோளத்தை பொரிச்சா பாப்கார்ன் வருதோ அதே மாதிரி தாமரை விதையை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா இது மாதிரி மக்கானா வரும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. இதில் ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. விரதம் இருக்கிறவங்களாம் இதை லைட்டாக நெய்யில் பொரித்து சாப்பிட்டாங்கன்னா அந்த நாள் முழுதுமே அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இவ்வளவு சத்தான தாமரை விதையை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மக்கானாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் மக்கானாவை சேர்க்குறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எவ்வளோதான் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி வறுத்தாலும் அது அப்படியே உறிஞ்சிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ ஒன்று எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். இந்த பதம் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு பெரிய ஏலக்காய். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன ஏலக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகா. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வறுபட்டதும் இது கூட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். வெங்காய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது கூட நான் ஒரு 10 முந்திரி பருப்பை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அது கூட நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டயத்தில் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற மக்கானை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். மக்கான் கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மக்கானா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மக்கானா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மக்கானா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியான டிஷ்ஷு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.